ஒரே ஒரு மறுப்பு, அண்ணன் வந்து வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காரு. உண்மையை பேசணும். அரவிந்த் கெஜ்ரிவால் முடிச்சிடுறேன் பதில் சொல்லிடுறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் சொல்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்தது எதனாலனா, இப்ப இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கொடுத்த புகார் பேர்ல தான் இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக போய் வீட்டிலிருந்து எடுத்துட்டு வரல. 7 முறை இடி சம்மன்கள் கொடுக்கப்பட்டு, எப்போல இருந்து நவம்பர் 2023 நவம்பர்ல, டிசம்பர்ல, ஜனவரி, பிப்ரவரியில சம்மன் கொடுத்தா அந்த சம்மன் கூட அப்பியர் ஆகாததுனால கைது செஞ்சாங்க. மூணாவது, அண்ணா ஒரே நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். வழிப்பறி கொள்ளைன்னு சொன்னீங்களா? இருங்க வழிப்பறி கொள்ளை நீங்க சொன்னீங்களா? அதுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் 30,000 கோடி ரூபாயை உங்கள் முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் கொள்ளையடித்தார்கள் என்று ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது பெரிய கொள்ளையா இல்ல இது கொள்ளையா? மக்கள் பணத்தை சுரண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு நாங்க வழிப்பறி செய்றோம். இல்ல சூர்யா அவர் சொல்லட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது மோடியும் அவருடைய சகாக்களும் 7.5 லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வந்து வாட்ஸ்அப் படிச்சிட்டு வந்து என்ன வேணாலும் பேசலாமா? எந்த பக்கத்துல போட்டுருக்கு சிஏஜி அறிக்கையில வாட்ஸ்அப்பா எந்த பக்கத்துல போட்டுருக்குன்னு எனக்கு காமிங்க. பேசிரட்டும், நான் உங்களுக்கு நேரம் தரேன். சிஏஜி அறிக்கையில சிஏஜி அறிக்கையில எந்த பக்கத்துல 7 லட்சம் கோடி அவர் சொல்லிரட்டும். நான் சொல்றேன். அதாவது சிஏஜி அறிக்கை 7 லட்சம் கோடி ரூபாயை இது இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இருங்க. நான் தெளிவா சொல்றேன். அந்த இழப்பு என்பது அதன் மூலமாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போயிருக்கிறது. மோடியும் 30,000 கோடி ஸ்டாலின் அவருக்கு போன மாதிரி இப்படி போயிடுச்சுன்னு சொல்றீங்க. 30,000 கோடி மறைப்பதற்கு இது வந்து ஒரு தப்பை கட்டி அவ்வளவுதான். அதாவது நாங்க சொல்லல, சிஏஜி சொல்லுச்சு. உங்க கட்சிக்காரரே சொல்றாரு, மினிஸ்டர் சொல்றாரு, குடியாத்தம் குமார் சொல்றாரு 60,000 கோடி துரைமுருகன் கொள்ளையடிச்சாரு. 90,000 கோடி தமிழர்கள் பணத்தை சுரண்டி கொண்டு உட்கார்ந்து டிவியில பேசிட்டு இருக்கீங்க திமுக. இதுக்குதான் தமிழக மக்கள் தேர்தல்ல பதில் சொல்ல போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவருக்கு வந்து உங்க அரசுக்கு துப்பு இருந்தால், தைரியம் இருந்தால் இதை ஒரு வழக்கு பதிவு செய்யட்டும். பேசலாம். ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க வாட்ஸ்அப் மூலமாக பொய்களையும் வதந்திகளையும் பரப்பிக்கொண்டு இவர்கள் அளித்த இந்த 7.5 லட்சம் ரூபாய் கோடி அந்த ஊழலை வந்து மறைப்பதற்காக 90,000 கோடிக்கு பதில் என்ன? தமிழர்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டீங்களே. பேசலாம்.